வேட்பாளர் அறிவிக்காத காரணமே பாஜகவும் காங்கிரஸும் நிறைய டைம் இருக்குன்னு எண்ணத்தில் இருக்குது. வேட்புமனு தாக்கல் செய்யற கடைசி நாள் போதுமே பிஃபார்ம் கொடுக்கறத 30ஆம் தேதி நீங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க எல்லாம் முக்கியமான விஜய் எல்லாம் போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 6ஆம் தேதி முடியுது. நடுவுல 3 நாள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாம இருக்காங்க? காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அப்ரூவல் கொடுக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். முதல்ல காங்கிரஸ்ல ஆரம்பிப்போம். அமெரிக்க நாராயணன், ராமசுகந்தன் இவங்களெல்லாம் சீட் கேட்டிருக்காங்க. அவங்களாம் ஒரே அங்கே என்ன ப்ராப்ளம்னா யார் கொடுக்கறது யார் கொடுக்கூடாதுன்னு தெரியல. ஓகே, பழம்பெரிச்சாலைங்களும் கேட்கறது, யங்ஸ்டரும் கேட்டிருக்காங்க. சரி, பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். சோனியா காந்தி அம்மா உடம்பு சரியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ராகுல் இது அக்கறையே காட்டல. எங்கிட்ட கொண்டு வராத லிஸ்ட் எங்கிட்ட காட்டாதுன்னு சொல்லிட்டாரோ. பிரச்சாரத்துக்கு வராராமே. பிரச்சாரத்துக்கு இது வரைக்கும் ஏன் கேரளாவுக்கு வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி இல்லை. அவருக்கு இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு இல்லைன்னு நம்ம கேள்விப்படுறோம் டெல்லி வட்டாரங்கள்லேருந்து. ஸோ லிஸ்ட்டை பார்க்க மாட்டேன்ட்டார். இப்போ காங்கிரஸில் என்ன பிரச்சனை, யார் அப்ரூவ் பண்ணுறது? மேலிடம்னு ஒன்று இல்லை. இப்போ அந்த அம்மா பாவம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ராகுல் வந்து இருக்கார். பிரியங்கா சொல்லுதான், ஐ ஒன்ட் இன்டர்ஃபியர், ஐ டோன்ட் ஹவ் எனி பார்ட்டி போஸ்ட் நேஷனல் லெவல்னு சொல்லி யூபி மட்டும்தான் அவங்க செக்ரட்டரி, ஏதோ ஜெனரல் செக்ரட்டரி. மல்லிகார்ஜுன கார்கே பயப்படுறார், எப்படி நம்ம வந்து முடிவு பண்ணுறதுன்னு. இப்போ மேலிடம்னு ஒன்று காங்கிரஸில் இல்லாததுனால கீழிடம்லாம் குதிக்க ஆரம்பிச்சிச்சு. சத்தியமூர்த்தி போல ஒரே தகராறு, அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுக்கலையே, அவனுக்கு கொடுக்க, அவன் சண்டை இவன் சண்டை, இந்த பிரச்சனையே ஓடிட்டுருக்கு. இது எப்போ தீர்ந்து ஸ்டாலின் கேட்டாராம், ஏன்னா அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போட போகிறீங்களான்னு கேட்டாராம். அப்படி எந்த கேட்டான், ஏங்க அவரு கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முள்ள அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல. இல்லை எங்கிட்ட வாங்க, நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்னா அப்படியே சொன்னார். நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், வாங்க யார் யார் சீட்டு ஒன்று போட்டு பண்ணி தரலாம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேலைச்சாரி கொடுன்னு ஒருத்த கற்றுனாலாம். சாரி சொன்னார், இந்த பாரு கொடுத்தது தான், சும்மா மாற்றி மாற்றிலாம் கேட்கக்கூடாது. ராகுல் சொன்னாரா, அவங்க கொடுத்தது வந்து இருக்கட்டும், அது திமுக கூட்டணி, ஒரு 30 இடத்துல ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்டாக போடுங்க. ஏன் ஸ்டாலின் ஒத்து பண்ணுறீங்களா? நீங்கள் தூக்கி அடிச்சு போயிடுவார். என்ன ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்? என்ன ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்டு? ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் பாண்டிச்சேரியில் உதவுங்க, அது 22 ஸ்டேட். அது தமிழ்நாட்டில் போய் ஸ்டாலின் எடுத்து நீங்கள் கேண்டிடேட் போடுவீங்களே காங்கிரஸில்? 28 பேரும் தோக்கடிப்பார். 27 தொகுதிகளில் 18 தொகுதி வந்து ஏடிஎம்கே vs காங்கிரஸ் டைரக்ட் ஃபிளைட்டாக இருக்குது. ஸோ இது இந்த பிரச்சனை, இந்த குழப்பத்திற்கு நடுவே எப்போது விடை கிடைக்கும்ன்ற கேள்விக்கு யாருக்குமே பதில் இல்லை.